வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி கடலுக்குள்ளே வந்திருக்குறோம். இப்போ நண்டு வலை தான் வலை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், தொட்டாப்பு எடுத்து. இப்போ பாருங்கள், நண்டு வந்திருக்குது, 2 நண்டு. நம்ம அவங்க வாங்கி போட வலையை நம்ம நண்டை தட்டி எடுத்துக்கிடுவோம். எங்கிட்டு போடுங்க. இதுதான் பொட்டு நண்டு, ஜோடியாக வந்திருக்காங்க. அடுத்தது ஒரு நண்டு, ஓலைக்காய் நண்டு வந்திருக்கு. சின்ன கையில் போட்டு போட்டில் நேற்று பாடு பரவாயில்ல. கிளைக்கா வந்திருக்கு. இதுதான் கொலக்கட்டை நண்டுன்னு சொல்லுவோம். கொலக்கட்டை மாடல்லையே இருக்கும், அதனால இதை கொலக்கட்டை நண்டுன்னு சொல்றது. இந்த ஒன்று இருக்குது, அதை இங்கிட்டு தந்தா தட்டி கடல்லையே போட்டுருவோம். இருக்குது, ஒத்த நண்டா தான் வந்திருக்குது வலையில். பாருங்க, கூளை எவ்வளோ கூளை வந்திருக்குதுண்டு. நம்ம கரையை கொண்டு போய் இந்த கூளத்தையெல்லாம் எடுத்து தான் கடல்லே விட முடியும். இது சோத்துக்கத்தாழைன்னு சொல்லுவோம். இது பண்ணா மீன் தான், இதுக்கு பேர் சோத்துக்கத்தாழை. இப்படி ஒத்த நண்டாதாங்க வலையில் வரும். நம்ம பையா தட்டி எடுக்கணும், கவனமாக பார்த்து.
சக்கையா இல்லைங்க சூரியனும் கிளம்பிட்டு இப்படி ஒவ்வொரு வளையமும் ஒவ்வொரு சாக்கை விரித்து வாங்கணும். பாருங்க கொலக்கட்டை நண்டு தான் அதிகமாக வருது. ஓலைக்காய் நண்டு ஒத்த நண்டா தான் வருது. வந்து எப்படி வலைய முறுக்கிட்டு கிடக்குதுண்டு இதை தெருவாக அந்த மாலை தட்டிட்டு தான் நம்ம நண்டையே எடுக்கணும். பாருங்க குட்டி நண்டு குட்டி இறால் கடலில் விட்டுருவோம். ஓடிட்டான். பாருங்க வலையில் பொட்டு நண்டு ஓலைக்காய் நண்டு ஊதா நண்டு வந்திருக்கு. புழு நண்டு எல்லாம் அடல்லாம் வந்திருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு நண்டையும் தட்டி பார்ப்போம். இதான் பொட்டு நண்டு. ஏன்டா நண்டில் பொட்டு பொட்டாக இருக்கிறதுனால பொட்டு நண்டுன்னு சொல்லுவோம். ஓட்டு கனவாது ஓட்டு கனவு தண்ணிக்குனா வைக்கா இருக்கு. மேலே எப்படி நிறத்தை மாற்றி வச்சிருக்குதுன்னு பார்க்கணுங்க. பார்க்கவே நல்லா அழகா இருக்கும். நம்ம கையில் அதுக்கு ஓட்டிக்கிறோம். எங்கிட்ட தான் கிடக்கு கடிக்கணும். இப்படி எடு எதை எடுத்துக்கிட்டு இருக்கு எப்படி அப்படி இந்த ஐத்த அங்கிட்டு 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 வரிறால் வந்திருக்குது. தட்டியாச்சா இப்படி தட்டணும். தலையில கொழுவி இருக்குமா மைய கலக்கி விட்டுருவான். இதான் ஓட்டு கனவா. வரிறால் வந்திருக்குது. கிளைக்காய் வந்திருக்குது. தட்டி விடு. தட்டுறியா இது எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை இதில் பாரு விளாட்ட தண்ணி தான் விளையாட அங்கதான் தண்ணி இருக்கு. மண்டையோட தட்டிடுறாருங்க. பண்ணா மீன் நண்டு புள்ள வால் சைடு கடிச்சிருக்காரு. ஆனால் மீன் உயிரோடு இருக்குது. ஃப்ரெஷ்ஷான மீன். ஆமாம் சட்டு சட்டுன்னு விழுந்துடும். உழுவு இதாங்க புழு கலர் நண்டு. இங்கே தட்டாமல் விளாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. நேற்றைய மாதிரி களி நண்டு வருதாண்டு. இது 2வது சோட்டு வளங்க.
பாசி தூக்கி அங்கே போடு. இந்த இங்கிட்டு ரெண்டு நண்டு கிடக்கு. வேற வேற நீங்க தட்டி எதுல போடுவீங்க? நாளை கஷ்டம் வளையம் இருக்கும். மீன் சவுண்டு இது பாரு எப்படி சவுண்டு. பண்ணா சவுண்டு கொடுக்காது. தம்பி தம்பி புதுசாயிட்டு கிளம்புல அந்த ஐயம்மா இப்படி இருக்கட்டும். திரும்பி வருது குட்டி. இங்கிட்டு பாசி கிடையாது, ஆனால் நண்டை காணுன்னு வரல வரல வரல. வெளுப்பட்டி மஞ்சமா அப்படியா 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 அப்படியா. சமைச்சிட்டான் திண்டு. அப்புறம் தூக்குது. வேலையே பார்க்க மாட்டேன். இதுதான் சிங்கிராள் தாளராள். பாருங்க எப்படி இருக்குது. எக்ஸ்போர்ட் இறால். வராண்டு இதெல்லாம் ஆகுது எல்லாம் வராண்டு இல்லடா களினண்டா ஓலைக்கணுண்டா. செஞ்ச ஆள் வந்துட்டு மூணாவது சோட்டு முடிக்காச்சு. இன்னைக்குல பிடிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ தூரத்தில் வந்து நாங்கள் வலை பிடிச்சிருக்குறோண்டு. இப்போ அந்த சோட்டில் கிடக்கிற நண்டுகளை ஃபுல்லாக நம்ம தட்டி எடுத்துக்கிடுவோம். அடுத்த சோட்டு வலை பிடிக்கிறதுக்கு கிளம்புறோம்.
தூக்குடா லைட்டாக தூக்கி வராந்து காசு இதுமா வர்ற வேலை சங்கர கூலியை கொடு வராந்து இவ்வளோ வலை இழுத்து இந்த நண்டுக்கு தான் வருது. களிநண்டு வலை விட்டதில்ல, அது 4 நண்டு 5 நண்டு கிடக்கு. இழுத்து எடுக்கணும். தப்புதா அப்பா முடியா வலையும் ஒடிச்சு ஒரு நண்டையும் காணும். களை முடிஞ்சிட்டு என்னென்ன கலவு போச்சப்போ அதான் வண்டை பிடிச்சி நண்டை வலையை பிடிச்சிருப்பானுங்க. ஓடியா 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 இப்போ கரையை வந்தாச்சு. நம்ம வலையில் பேராது நண்டை தட்டியிருக்கோம். பேராது நண்டு இருக்குது வலையில். நம்ம அப்படியே கரையை கொண்டு போய் வச்சு நண்டு ஓட்டத்தில் இருந்து அப்படியே நண்டை தட்டி வியாபாரி வரையும் கொடுக்கணும். சரியான பாசி கூடத்தை தட்டணும். அந்த மாதிரி போகணும். உடைய எல்லாத்தையும் அரிச்சிட்டு இப்படி தாங்க நண்டு வலைக்கு போயிட்டு வந்து கரையை அப்படி நண்டு கிடந்துச்சுண்டா வலையை பொட்டாளி போட்டு இறக்கிட்டு ஆணு பெண்ணு எல்லாரும் சேர்ந்து தான் நண்டை தட்டி எடுத்து நம்ம கம்பெனிக்கு கொடுத்து விட்டுட்டு நம்ம வலையில் கிடக்கிற கூலத்தையெல்லாம் தெரித்து எடுத்துட்டு அப்படியே கொண்டு போய் கடலில் விட்டால் தான் நாளைக்கு நண்டு வரும். பாருங்கள் எவ்வளோ கூலம் அடிச்சிருக்குதுண்டு. இப்படி தாங்க மெதுவாக தட்டி எடுக்கணும் அந்த மாலை விட்டு. நம்ம வியாபாரிக்கு கொடுக்குற நண்டை தனியாக எடுத்துட்டு இப்போ வந்து இது குழம்புக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம்.
இப்போ இந்த நண்டை எதைனாலும் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். பாருங்கள், நம்ம வலையில் கூழங்க இருக்குது. நம்ம கூழத்தப்புலாம் அப்படியே தெறிக்க வேண்டியதான். போய் வீட்டில் காப்பி கிப்பியை குடிச்சிட்டு வந்து வலையை ஜன்னல்ல இருந்து தெரிச்சு வச்சுட்டு தான் கொண்டு போய் அது இங்கே இருந்துச்சு கிலோ. இப்போ காப்பியெல்லாம் குடிச்சிட்டு வந்து அப்படியே வலையை தெறிக்க வேண்டியதான். வலையை தெறித்து மதியத்துக்கு மேலே கொண்டு போய் கடலில் இழக்கணும். அப்போ தான் நாளைக்கு நண்டு வரும். இப்போ நம்ம வீட்டுக்கு சமைக்கிறத எடுத்தாச்சு. இப்போ வீட்டில் போய் வேலையை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.